Identify the nets which can be used to make cubes. Cut out copies of the nets and try it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சம் நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்ஸில் வந்து எந்த நெட் வந்து கியூபோட நெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த நெட்ஸ் விச் கேன் பி யூஸ்டு டு மேக் கியூப்ஸ். ஸோ இந்த நெட்ஸில் வந்து எந்தெந்த நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கியூப் மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். பொதுவாகவே ஒரு கியூபோட நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். கரெக்டாக 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 6 ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கியூப் கண்டிப்பாக மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்குன்னு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி நெட் இருந்தால் தான் நம்மளால் கியூப் மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற எல்லா சப்டிவிஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இதுலேயும் 6 தான் இருக்குது, இதுலேயும் 6 தான் இருக்குது, இதுலேயும் 6 தான் இருக்குது, 6 எல்லாத்துலேயும் 6 தான் இருக்குது. ஆனால் எல்லா நெட்டுமே யூஸ் பண்ணி கியூப் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஸ்கொயர்ஸ் இருக்கணும். விங்ஸ் மாதிரி ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருக்கணும்? ஸ்கொயர்ஸ் இருக்கணும். பட் நமக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் வந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து ஸ்கொயர்ஸே இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த நெட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது? கியூப் வந்து செய்ய முடியாது. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பேப்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி கூட பாருங்கள். உங்களால் வந்து பர்ஃபெக்ட் கியூப் வந்து பண்ண முடியாது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பேஸ் வந்து 3 இருக்குது. 3 2 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஸ்டெப் கண்டிஷன். அதாவது ஸ்டெப் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அந்த பிக்சர் வந்து ஸ்டெப் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸ்டெப் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்மளால் கியூப் வந்து பண்ண முடியும். ஸோ டிக் போட்டுடலாம். இதில் வந்து நமக்கு பேஸ் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ரெண்டுக்குமே சேம் கண்டிஷன் தான் சொன்னேன். ஸ்டெப் மாதிரி நமக்கு தெரியணும் அந்த பிக்சர் வந்து. ஸோ இதில் நமக்கு ஸ்டெப் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி. ஸோ ஒரு அப்ஸ்டைஸ் மாதிரி தெரியுதா? அப்ஸ்டைஸ் டவுன் ஸ்டைஸ் அந்த மாதிரி நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் மாடலில் தெரியுதுல, அப்போ இதில் வந்து நம்மளால் கியூப் வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதில் வந்து பேஸ் வந்து நமக்கு 4 இருக்குது. 1 2 3 4. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஸ்கொயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் ரெண்டு சைடுமே இருக்கிறது அப்படின்றது பொசிஷன் எங்கனாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும்